கண்ட தலைமை பூசாரி திடீரென்று விழுக்கிட்டு எழும்புகின்றார். அந்த ஆட்டை அழைத்து கொண்டு வந்த பக்தர்களை அழைத்து, இந்த நிமிடமே நீங்கள் இந்த 7 ஆடுகளையும் எந்த வழியாக காயல்பட்டினத்திலிருந்து நீங்கள் வந்தீர்களோ அந்த இடத்திற்கு திரும்பி சென்ற அந்த முஸ்லிம் பெரியாரிடத்தில் அதை இனாமாக, அதை வெகுமதியாக ஒப்படைத்துக்கிட்டு வாருங்கள். அதோடு அவரிடத்திலே நீங்கள் தவறான வார்த்தைகளை பிரயோகம் செய்த காரணத்தினால் அவரிடத்திலே மன்னிப்பு பொறுப்பு தேடுங்கள். அவர் அணிந்திருக்கக்கூடிய செருப்பை முத்தமிடுங்கள். அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, அவர் ஒரு ஆட்டை விலைக்குத்தான் கேட்டார், ஆனால் இந்த 7 ஆடுகளை நீங்கள் அவருக்கு வெகுமதியாகவே அளித்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லியது பிறகு வகானல் அம்புரு கமா துக்கிர், விஷயம் அவ்வாறே நடந்தது என்ற செய்தியை மகான் இமாம் அல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மௌலிது ஷரீஃப்களிலே இந்த ஹிகாயத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய படிப்பினை இந்த நிகழ்ச்சி! மகான் அவர்கள் ஏசவில்லை, அதற்காக வேண்டி அவர்கள் பழிப்புரை சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களினுடைய உள்ளத்திலேயும் இவர்களை பற்றிய கண்ணியத்தை எடுத்துரைத்து, அது அவர்களின் மூலமாக இல்லாமல் அவர்களுடைய அந்த மத விவகாரங்களை கவனிக்கக்கூடிய அந்த தலைவரின் மூலமாகவே அவர்கள் சொல்லி காட்டிய அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்துத்தான் மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த உருஸ் தினத்திலே நம்முடைய மத குருக்கள் எல்லாம் கண்ணியப்படுத்திய ஒரு மகான், முஸ்லிம் மகான். மார்க்கத்திலே அவர்கள் முஸ்லிம்கள், நாம் இந்துக்கள். ஆனால் அந்த நேரத்திலேயும் கூட அவர்கள் எந்த மத நல்லிணக்கத்தோடு அன்பும் பாசமாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள், எந்த நன்றி கடனுக்காக வேண்டியும் எத்தனையோ நாட்டங்களை வைத்து வருகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாட்டத்தை மகானின் மூலமாக நிறைவேற்றுகின்றான். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒலிமார்களுடைய கராமத் ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடாது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மோமின்களுடைய இறைநேச செல்வர்களுடைய கராமாத்துகள் ஏற்படும் என்பதற்கு எத்தனையோ சரித்திர சம்பவங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு மாத்திரமா? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்தாகவே இருக்கின்றார்கள். அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்கின்றார்கள், நமக்கு ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள், நம் அல்லாத முஸ்லிம்களுக்கு அவர்கள், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு என்ன ரஹ்மத் என்றால், மற்றைய கவுமுகளிலே அந்த நபிமார்களுக்கு மாறி செய்தவர்களை உடனடியாக அல்லாஹ் தஆலா தண்டனையை அனுப்பி அவர்கள் அழித்தொழித்து விடுவான். ஆனால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்தின் காரணமாக காபிர்களாக இருந்தாலும் கூட உடனடியாக அல்லாஹ் வேதனையை கொடுப்பதில்லை. அது கியாமத் வரை பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியே நாயகமே, உங்களை அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் நான் ரஹ்மத்தாக அனுப்புகிறேன். ஆலமீன் என்றால் மா சிவல்லா, அல்லாஹ் அன்றி அனைத்துக்கும் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அத்தனை பேர்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த வாரிசுகளிலே வரக்கூடிய இறைநேச செல்வர்களும் கூட தங்களுடைய அந்த வழிகாட்டிகள் காட்டிய பாதையில் தான் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மகான் ஷேக் அப்துல் காதர் தக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். அவர்களுடைய ஷேக் அப்துல் காதர் என்பதுதான் அவர்களுடைய இயற்கை பெயராக இருக்கிறது. தக்கா சாஹிப் ஒலியுல்லா என்பது, தக்கா சாஹிப் என்பது அவர்களுடைய லகபு என்று சொல்லுவார்கள், பட்ட பெயர். ஆனால் ஷேக் அப்துல் காதர் என்று சொன்னால் அனைவர்களுக்கும் புரியாது. தைக்கா சாஹிபு என்றால் சாஹிபு அப்பா தைக்கா என்றால் தான் நமக்கு விளங்கும். இதிலேயும் கூட இஸ்லாத்திலே இதற்கும் உதாரணங்கள் இருக்கிறது. சஹாபாக்களிலே சில சஹாபாக்களுடைய இயற்கை பெயரை விட அவர்களுடைய லகபு என்று சொல்லப்படக்கூடிய பட்ட பெயர் தான் மிக துல்லியமாக அவர்களை விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹதீதுகளை அறிவித்த அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் நமக்கு விளங்குவது கஷ்டம். ஆனால் அபூ ஹுரைரா என்று சொன்னால் உடனடியாக விளங்கிக் கொள்ளலாம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய திருநாமம் அப்துர் ரஹ்மான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா அவர்கள் தங்களுடைய சட்டை பையிலே, சிறிய பையிலே
பூனை குட்டிகளை வைத்து அன்பாக வளர்த்து வந்தார்கள். இதை கண்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபாஹிர், அபூ ஹுரைராவே, சிறு பூனைகளின் தந்தையே என்று அன்பாக அழைத்தார்கள். அந்த பட்ட பெயர் தான் அவர்களுக்கு கடைசி நாள் வரை, அவருடைய வாழ்நாள் கடைசி இன்றும் கூட நாம் அபூ ஹுரைரா என்று சொல்லும் போது உடனடியாக அந்த சஹாபியை விளங்கிக் கொள்கின்றோம். ஆனால் அப்துர் ரஹ்மான் என்று சொன்னால் விளங்குவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. இதே போன்றுதான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அபூ துராப் என்ற ஒரு பெயர் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மருமகனார் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சமயத்தில் மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஏதோ சில மனஸ்தாபம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர்கள் மனைவியோடு கோவித்து விட்டு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தூங்கிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலையான அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருமை தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, உங்களுடைய மருமகனார் எனது கணவர் அலியை காணவில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனாரை தேடி பள்ளிக்கு சென்றார்கள். மனைவியோடு ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணத்தினால் வீட்டுக்கு வராமல் மஸ்ஜித் நபவி மண்களும் கற்களும் களிமண்ணுகளும் நிறைந்த தரையாக இருந்த காரணத்தினால், அங்கு அவர்கள் படுத்து கிடந்த காரணத்தினால் தங்களுடைய முகங்களும் நெற்றிகளும் தூசியாகவும் மண்ணாகவும் நிரப்பப்பட்ட அந்த நேரத்தில் மருமகனாரை தட்டி, கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையே, நீங்கள் எழும்பி வாருங்கள் என்று சொல்லியதை அவர்களுக்கு அபூ துராப் என்ற பெயர், மண்ணின் தந்தை, மண் மேல்பட்ட காரணத்தினால் அபூ துராப் என்ற பெயர் இறங்கியது. அவர்களுடைய பெயர் அலி ரலியல்லாஹு தஆலா என்பதை போன்று மகான் அஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இயற்கை பெயர் அஷேக் அப்துல் காதிர். தைக்கா சாஹிப் என்பது அவர்களுடைய அருமை தந்தையார் குதுபு ஜமான் அஷேக் உமர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆன்மீக அந்த பாதையில் வளர்ந்த காரணத்தினால் தந்தைக்கு பிறகு மகான் ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதே தைக்காவிலேயே திக்ருகள், மௌலிதுகள், ராத்திபு மஜ்லிஸுகள், வரக்கூடிய பெரும் பெரும் உலமாக்களும் இன்னும் மகான்களும் பெரும் பெரும் அறிஞர்களும் இன்னும் பொதுமக்களும் அவர்களுடைய மார்க்க உபன்யாசத்தை கேட்பதற்காக, அவர்களுடைய அந்த மார்க்க விஞ்ஞானங்களை விளங்கிக் கொள்வதற்காக இந்த தைக்காவுக்கு வருவார்கள். இவர்கள் தைக்காவிலேயே அவர்களுடைய காலங்களை மார்க்க போதனைக்காக வேண்டி, இஸ்லாமிய தாவா பணிக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்தார்கள். ஒலிமார்கள் என்று சொல்லும் போது ஏதோ அவர்கள் ஷரியத்தை விட்டுவிட்டு தரீக்கத்தை மட்டும் பிடித்து விடுவார்கள் என்ற ஒரு மாயையை இன்று சில இஸ்லாமிய இயக்கங்கள் பரத்தி வருகின்றது. தரீக்கத்து என்று சொல்லுவார்கள், ஆனால் ஷரியத்தை விட்டு விடுவார்கள். இது அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக உலகத்திலே தரீக்காக்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாங்கள் தான் உண்மையான தாவா வேலையை, தாவத்தினுடைய வேலையை செய்கின்றோம் என்று எத்தனையோ இயக்கங்கள் தங்களுடைய இயக்கங்களுக்கு ஆள் சேர்ப்பதற்காக வேண்டியும், அல்லது தங்களுடைய முரீதீன்கள் இதை விட்டு வேறு எங்கும் சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, விளம்பரத்திற்காக வேண்டி சில அமல்களை வெளியில் காட்டிக்கொண்டு, நாங்கள் தான் உண்மையான தீன் பணி செய்கின்றோம், மற்றவர்கள் எல்லாம் அதற்கு அப்பாற்பட்டவர்கள், எனவே தரீக்கத் என்ற போர்வையில் அவர்கள் ஷரியத்தை மறைத்து விடுவார்கள் என்று ஒரு அவாண்டமான பழியை சுமத்தக்கூடிய வஹாபிகளும் இன்று நம்மிடத்தில் இல்லாமல் இல்லை. எனவே மகான் அவர்கள் இதே இடத்தில் விருத்து மார்க்க உபன்யாசத்தையும் தீனுடைய வேலையையும் தாவா பணியையும் செய்து வந்த காரணத்தினால் அவர்களுக்கு மக்கள் தைக்கியா சாஹிப் என்ற பெயரை அவர்கள் அளித்தார்கள். காலங்கள் செல்ல செல்ல அந்த தக்கியா சாஹிப் என்பது தைக்கா சாஹிபாக மாறிவிட்டது என்பதை அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். மாதிஹுர் ரசூல் ஷேக் சதகுத்துல்லாஹ் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையிலே வந்த குதுபு ஜமான் மாதிஹுர் ரசூல் உமர் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனாக இருக்கின்றார்கள். மகான் ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயாரின் பெயர் சையீது மீரா உம்மான். மகான் அவர்களோடு உடன் பிறந்தவர்கள் சையீது முஹம்மத், மஹமூத், சையீத் அஹ்மத், அஹ்மது கண்டு, முஹியுத்தீன் என்ற மகானோடு சேர்ந்த 6 ஆண்களும் ஒரே ஒரு பெண் பிள்ளையாக சையீது ஃபாத்திமா என்ற ஒரு சகோதரியும் மகான் அவர்களோடு பிறந்தார்கள். இதை பற்றி குதுபு நாயகம்
அதற்கு கௌதுலாதம்